வச்சாங்க மாயக்கண்ணன். ஆமாங்க. ஆனா இன்னொன்னு முக்கியமான விஷயம். எப்படிங்க? உங்ககிட்ட கோபம் கம்மியா தான் இருக்குது. ஆமாங்க. அதனாலதான் உனக்கு என்னுடைய அருள் பாலித்து. ஆமாங்க. அதனால 5 பசுமாடு உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமாங்க. ஆமா. அது மட்டும் இல்ல, பகவான் வாயினாலும் சொன்னா கண்டிப்பா உண்டு. அதனால எந்த குறைபாடு என்னுடைய பதத்தில் வளர்ந்ததினால் எந்த குறையும் இல்லாமல் உன்னுடைய அதாவது நெஞ்சிலே அருள் பாலித்து நீங்களுடைய வந்திருப்ப வளர்ந்துரும் எழுந்துரும். தம்பி சத்தியே, அதாவது தேவலோகத்தில் கூடின என்ன சபை? தேவர்கள் சபை, தெய்வ சபை. சபை மக்கள் லோகத்தில் கூடினா மானிடர் சபை. இந்த மாநில சபைக்கு நான் தற்பார் வந்தபோது நான் யார் எவருடைய தங்களை விளக்கை சொன்னால் மட்டும் சொல்லவா? நாராயணன் கண்ணன் என்று விளக்கம் தெரியுமா? அதாவது நாராயண மூர்த்தி என்றால் கிரீதா திரீதா துவாபர கலியுகம் சொல்லக்கூடிய 4 யுகம். ஆமா. கிரீதா யோகத்தில் நாராயண அவதாரம், திரீதா யோகத்தில் ராம அவதாரம். அப்படி ராம அவதாரம் இருந்தாலும் அதனால் அது இல்லையா? அதனால் அதாவது கிரீதா திரீதா துவாபர யுகத்தில் என்னுடைய தந்தையாராகிய வசுதேவருக்கும் என்னுடைய தாயாகிய தேவி ரோகிணி அம்மன் வயிற்றில் 8வது குழந்தையாக ஜனித்த அதாவது கண்ணன். அதனால் அதாவது கலியுகத்தில் அதாவது கண்ணன் அவதாரம். அதனால் இப்போது எங்கு வந்திருக்கின்றேன் தெரியுமா? என் அத்த பிள்ளையாகிய பாண்டவர்கள் 5 பேர்களும் பூமி பார்த்து நான் தீர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் இல்லையா? அதனால் பூமி பார்த்த பூமாதேவியின் இடத்தில் முறையிட ஆமா பூமி பார்த்து தீர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே காலத்தில் அதாவது சக்தியின் மையன் இசை இடத்தில் நான் வாங்கினேன். அதனால் யார் என்றா அவதான் சத்தியபாமா ஆகும். அதனால் இன்றைய அத்த பிள்ளையாகிய வனம் சென்று சூது நாள் பகடையாடிய நாடு நகரம் நவநீதி செங்கோல் அதாவது வரைவோடு முதல் பறித்ததும் இல்லாம 12 ஓராண்டு அக்காதவாசம் கழித்து வர வேண்டும் ஓட்டினான். அதனால் என்னுடைய அத்த பிள்ளையாக பாண்டவர்கள் 5 ராசர்களும் 6வது வனத்தில் காமதேவ பருவத்தில் இப்போது எங்க இருப்பார் பாண்டவர் எங்க இருப்பார் என்று தேடிக்கொண்டு நிற்கிறான். துரியோதனனும் தன்னுடைய தேவிமார்கள் 100 பேர்களும் கூட்டுட்டானா? ஆமா. அவனை இந்த 6வது வனத்தில் நான் பங்கம் பட்டு போக முடியாது. நான் இப்போது வந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய மார்பிலே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தேவகை லட்சுமியை வரவழைத்து அவர் இடத்தில் நான் அதாவது கைதானம் பெற்று என்னுடைய அத்த பிள்ளையாக பார்க்க வேண்டும். அதனால் பகவான் நடத்ததாக என் தேவகை லட்சுமி சக்கரம் லட்சுமி சபைக்கு தர்ப்பா.